என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா, ஞானத்துல போறது நல்லதா பக்தியில போறது நல்லதா ஐயா? சரி, பக்தியில போனா ஒரு கோயிலுக்கு போனோன்னு இப்ப உங்க பொண்ணு உடம்பு சரியில்லை, என் பொண்ணை நல்லா பண்ண கடவுளே, நான் அங்க பிரச்சனை பண்றேன், எனக்கு நான் காணிக்க மொட்டை அடிக்கிறேன், இல்ல நான் என்ன பண்றேன்னு கேட்பேன். அது வந்து பக்தி. இங்க வந்துட்டு வச்சுக்க, நீ கம்முனுக்கு பாரு, உங்களுக்கு இறைவன் கொடுத்த போறான், நீ இதுல எதுவுமே பார்க்க முடியாது. நீ ஆன்மீக லைன்ல போனீங்கன்னா கடவுள்கிட்ட நெருங்கத்துக்கு வாய்ப்பு உண்டு. பக்தியில போனா விலைக்கு போவீங்க. உங்களுக்கு எது வேணும்? அதுதான் தெரியல, தெரிஞ்சிச்சு. ஐயாவும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சரி, பக்தியில போறது நல்லதா? அதுக்குதான் சுகமாக்கலாம். இப்ப நீங்க இந்த வெள்ளை துணிலாம் போட்டு வர மாட்டீங்க, நல்லா கலர் கலரா போட்டு நகை போட்டு கையில பூ வச்சு நல்லா நான் கோயிலுக்கு வரேன் சொல்லிட்டு போவீங்க. அது எல்லாரும் பார்த்து பெருமைப்படுவாங்க. இங்க வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு ஒண்ணுமில்லாத வரணும். ஒண்ணுமில்லாத தன்மையில தான் இருக்கு எல்லாமே. எல்லாங்கிற தன்மையில எதுவுமே இருக்காது. அதை நாம தான் பண்ணணும். இப்ப கடவுள் நெருங்கணுமா விலகணுமா? நெருங்கத்துக்கு ஆன்மீக லைன்ல தான் போகணும். அதனால நிறைய பேர் பக்தியிலேயே போயின்னு இருக்காங்க. அது நமக்கு ஐயா என்ன சொன்னாரு, அதுக்கும் எப்படி போனா நமக்கு என்ன, நாம் நல்லா இருக்கணும். ஆனா இதுல வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களே, கஷ்டமாச்சு. ஒண்டி உட்காந்து போய் நீ உட்கார முடியாது. 10 பேரோட உட்காந்து கதை பேசி ஒரு மணிக்கணக்கா ஓட்டலாம். தனியா ரூம்ல உட்காந்து என் பையன் போர் அடிக்குது, கை வலி, அது தெரிய அது என்ன பண்றது, அது தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஐயோ வராது, அதனாலதான் இவங்க வர்றதுக்கு பயப்படுறாங்க. அப்படி ஒண்ணும் பயம் ஒண்ணும் இல்லையா ஐயா? இல்ல, பயம் இல்லம்மா. எல்லாத்தையும் விட்டு ஒண்ணும் இல்லாத போயிட மாட்டேங்குது, அந்த பயம் தானா வருதுமா எப்படியா பட்டவங்களும். ஆனா இதை அனுபவிச்சவங்களுக்கு வந்து ஆகா சுகமா இருக்குதுன்னுவாங்க. இப்ப உங்களுக்கு பாடம் பண்ணி பழக்கம் வேண்டாம், ஆகா நல்லா இருக்குதுன்னு பொண்ணு வரல போய் தனியா ஒண்ணுக்கு உங்க பொண்ணு உட்காந்து சொல்லுங்க பாக்கலாம், உட்கார முடியாது. அப்படி என்ன பண்றது? ஆனா இதே பாடத்துல வந்து வச்சுக்கோ, யாருமே எனக்கு வேணாம், நான் தனியா சுகமா கரான்னுவாங்க. அது அந்த அந்த பழக்கத்துக்கு வரணும். இந்த பாதையில வந்தா நம்ம பெருசா கோடி கோடியா வாழணும்னு அவசியம் கிடையாது. மன நிம்மதியா இருக்கலாம். எந்த துக்கம் வந்தாலும் நம்ம பாதிக்கும். அதுக்கு ஐயா என்ன சொன்னாரு, இங்க வந்து நீ வந்து பெருசா பணக்காராவனா கடவுளாவது பொண்ணுன்னு தேவையில்லை. அதாவது ஒரு துன்பம் வந்துச்சா போச்சே நான் தொலைண்டு உழுந்துட மாட்டாங்கல்ல. அது மெயினா வேலை இல்ல. இது அதுக்குதான் இந்த ஐயா சொல்லியிருக்காருங்களே, சத்து சித்தும் குணத்திய குருவே போட்டு. அது சத்து சத்துன்னா உடம்புல இருக்கிறது சத்து, சித்துனா அறிவு. இத வந்து யாரு சாதாரண மனுஷன் உணர்த்த முடியாது. இப்ப உங்களுக்கு உயிருக்கு யாரும் சொன்னா யாருக்கு சில பேர் அதை இப்போ அவர் கேட்டார் இல்லையா, பாடத்துல இது மாதிரி ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு பாடத்துல அது ஆழ்ந்த இதுல போனா தானே தெரியும். ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல தெரியாது. நான் 3வது பாடம் வாங்கியிருக்கேன். அவன் ஒரு நாளைக்கு உட்காரன், ஒரு நாளைக்கு நல்ல நிலைமையில வருது, ஒரு நாளைக்கு எல்லாம் பாடம் வாங்கினாலும் நீங்க காலையில இருந்து எந்த மன உளைச்சலாம் நிம்மதியா தான் பாடம் நல்லா போகும். எல்லாத்துக்குமே தான். நீங்க எந்த வேலை வேணா செய்யுங்க, வேலை செய்யும்போது ஒரு சின்ன ஒரு மனசு ஒரு தாங்கல் மாதிரி சொல்லிட்டான்னு வச்சுக்க, நீ பாடம் பண்ணும்போது ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி தானாவே வரும். அப்ப வந்து அதனாலதான் என்ன சொன்னா, நீ தனியா ஒதுங்கி வர எந்த வேலையும் செஞ்சா உங்களுக்கு பாடம் வராது ஐயாவே சொல்லிட்டு போயிட்டாரு. நீ எதனா ஒரு நீ வேலையை செஞ்சாலும் சரி, எது பண்ணாலும் ஒரு இதுல இன்வால்வ் ஆனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாடம் வந்து தடைப்படும். நீங்க அது வந்து ஒதுங்கி உட்காந்து உங்களுக்கு எந்த மன உளைச்சல் எதுவும் இருக்க போறதில்ல. உட்காந்து கம்முன்னு ஜாலியா நிம்மதியா போயினே இருக்கும். அது நம்ம செய்யற செயல் தான். அது நம்ம பாடம் நல்லா பண்ணா வேலை வெட்டியெல்லாம் விடணும். வேலை வெட்டி விடலன்னா இது கொஞ்சம் பிரச்சனை வரதாசே ஏத்துக்குதான் ஆகும். அது உங்க கர்மா ஒண்ணு இருக்குல்ல. நீ ஒரு வேலை செய்யறீங்கன்னா அந்த நீ செய்யற வேலை 24 மணி நேரமும் எல்லாமே நல்லது நடக்குன்னு சொல்ல முடியாது. அந்த 24 ஒண்ணு கெட்டதும் வரும், திட்டம் தான் செய்வாங்க. அப்ப அதை நீ திட்டின ஒண்ணு உங்களுக்கு மனசு வலிக்கும் தெரியுமா? உன்னை ஆஹா லட்சுமி அவன் நல்லவங்க சொன்னா நீ அப்படின்னு போயிடுவேன். ஐயோ இந்த லட்சுமி மோசம், ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க, தானாவே ஓடும் உங்க மனசு. அப்படி அந்த கெட்ட சொல்ல மாட்டேன், ஏன் மனசு அப்படி இழுக்குது, அது சொல்லிட்டாங்களேன்னு மனசு ஒரு அதுதான். அப்பதான் 2 ஒட்டுக்கா எழுது. நீ நல்ல சொல்ல சொல்லிக்க போ, கெட்ட சொல்ல கேட்போ அப்படின்னு போனா பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பாடம் நல்லா பண்ணதான் அமையலாம், அமையாது இல்ல. நம்ம அது போகணும். எது போனாலும் போகுது. இறைவன் உன்னை விட மாட்டேன், என்னவன்னு நடந்து திட்டுறாங்களா இந்த பாராட்டுமா அவங்க எல்லாம். இப்போ யாருன்னா ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா நல்லா இருமான்னு உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம திட்டுறோம் மண்ணை திட்டுறாங்க அப்படி அது பேசுவாங்க. நல்ல விஷயம், ஏன்னா உங்க கர்மா அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம கர்மா எடுத்துக்கோ நல்லா வாழ்த்தலாம்ல. அப்படி பார்த்து வாழ்த்துங்க. அதை ஒருத்தர் தானம் தர்மம் பண்ணனா அதையே கொடுத்துட்டேன்னு யோசிக்கிறாங்க. அது யோசிச்சிட்டாவே பாவம் தான் சேரும். ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு, நமக்கு அது வேணும் கொடுத்தே மறந்துரு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே பண்ணாதீங்க. தெரியாது ஏன்னா பண்ணிட்டு போயிட்டா நீ மறந்துடு, உடனே மறந்துடுவேன். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இப்போ யாரோ தெரிஞ்சு ₹1 கொடுத்துன்னு வச்சுக்கோ, நீ உனக்கு ஒரு கஷ்டப்பட உன்னை பார்த்துன்னு இருந்தான்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நான் கொடுத்து உதறேன் பாரு, என்னை காப்பாற்றவில்லைன்னு சொல்லுவீங்க. அதே தெரியாதுன்னு கொடுத்தா நினைப்பீங்களா? அதனால குடும்பம் தெரியாதவங்க நல்லது பண்ணுங்க, தெரிஞ்சவங்கள விட்டுருங்க.
அதுவே சொல்றேன். அதான் ஐயா சொன்ன மாதிரி நடக்கணும். தானம் தர்மம் பண்ணணும். பண்ணுங்க. ஆனா தெரியாது பண்ணினா மறந்துடுவீங்க. ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. தானம் தர்மம் பண்ணிட்டு பெங்களூர்ல இருக்கிறீங்க. ஆமா ஐயா. கரும்புல ஒரு 10 பேர் நல்லது பண்ணிட்டு போனா யாருன்னா வந்து பெங்களூருக்கு போறது இவங்க ஞாபகம் உனக்கு வருமா? வராதுங்க ஐயா. அதுதான் மெயின். அதை செய்யுங்க. நீங்க உங்க ஊர்ல செஞ்சீங்கன்னா பாரு நான் கஷ்டப்படுறேன், இவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து வந்தேன் பாரு, அவன் 5000 கொடுத்தேன், 10000 கொடுத்தேன், எனக்கு கஷ்டப்படுறேன் கொடுக்கலன்னு கண்டிப்பா உன் மனசு கண்டிப்பா தூண்டி விட்டுரும். அதனால நீங்க அந்த முகம் தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்புறம் பசு பதி பாசம் சொன்னாரு ஐயா. அது பசு நம்ம உடல், பாசம் மனசுல வச்சுக்கிறது. இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா, அதனால கேக்குறேன், சொல்லுறேன். ஆன்மா அது வந்து ஒண்ணு அதாவது உடல்ல இருந்து மனசு பிரிச்சு மனசுல இருந்து ஆன்மாவுக்கு கடந்து போகணும். அது அவ்வளவு சீக்கிரம் அது பெரிய ப்ராசஸ். அது நீங்க அது போய் அடைஞ்சிட்டாக்கா அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தூக்கி போட்டுருவீங்க. அது பசு பதி பாசம். அதே மாதிரி பாடம் பண்ண சொல்ல எனக்கு கண்ணுல ரொம்ப தண்ணி வருது. அதையா அல்ல, அது உள்ள தலைக்கு தண்ணி ஊத்திக்கிறீங்களா? டெய்லியுமே குளிப்பேன். அதுதான் தப்பு. அந்த தலையில தண்ணி ஊத்தும் போது அந்த மயிர்கால்வெல்லாம் உடம்புல வந்து தண்ணி உள்ள இறங்கும். மேக்ஸிமம் தலைக்கு எதுக்கு ஊத்திக்காதீங்க. அவங்களுக்கு குளிக்காம பண்ணுங்க. தலைக்கு ஊத்தினோடனே அந்த மயிர் வழியா மண்டையில தண்ணி ஏறும். பாடம் பண்ணா கண்ணு வழியா தான் வரும். கண்ணு தான் பெரிய வாசல். அப்ப அதுல வந்து இதுதான் வரும். இப்ப தலைக்கு எண்ணெய் வைங்க பாரு, கண்ணுல தண்ணி வரும். அந்த எண்ணெய் மாதிரி பசு பசையா வரும். அப்ப தண்ணி மண்டையில ஓட்டக்குது இருக்குது இல்ல, தலைக்கு ஊத்தி எதுக்கு ஊத்திக்கிறீங்க? ஒரு 5 நாள் 20 நாள் ஒரு மாசம் ஒரு நாளைக்கு ஊத்திங்க. இப்போ தலை வச்சோடனே அழுக்கு வரும்னு தெரியும். அன்னைக்கு ஊத்திங்க. ஏன் டெய்லி தலைக்கு ஊத்தி என்ன பண்ண பாருங்க? சரி, நீ அது உண்மை. அது கண்ணில் தண்ணி வரதான் செய்யும். அது நீங்கள் தண்ணி ஊற்றுறது கம்மி பண்ணால் இது கம்மி ஆகிடும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.